நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிமுக ஜூன் 22 ஈரோட்டில் பொதுக்குழு நடத்த அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த தேர்தல் காலம் வரையிலான திட்டங்களை பொதுக்குழுவில் எடுத்து வைக்க இருப்பதாகவும் தெரிவித்த அவர், பெங்களூரில் 11 பேர் உயிரிழந்து மிகவும் வேதனைக்குரியது. முன்கூட்டியே விபரீத மரணங்கள் நிகழக்கூடும் என உளவுத்துறை யூகித்து ஏற்பாடு செய்து இருக்க வேண்டும் எனவும் மறைந்தவர்களின் குடும்பங்களுக்கு வீரவணக்கம், இரங்கலை தெரிவித்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கன்னட மொழி விவாகரத்தில் கமல் பேசியது குறித்த கேள்விக்கு, உலகில் இருக்கும் மொழியில் வல்லுநர்கள், அறிஞர்கள் மூத்த மொழி தமிழ் மொழிதான் என சொல்லி இருக்கின்றனர். வடமொழி, கிரேக்கம், லத்தீன், எகிப்து மொழி போன்றவற்றை விட மிக தொன்மையான மொழி தமிழ் மொழி. இதனால்தான் நீராடம் கடலொடுத்த பாடலை மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றினார். மலையாளம், கன்னடம் தமிழில் இருந்து உதித்தது என பாடியிருக்கின்றார். திமுக கூட்டங்களில் இந்த கருத்துதான் பாடலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. வடமொழியை விட மூத்த மொழி தமிழ் மொழி. கமல் இந்த கருத்தை பேசியதில் எந்த தவறும் இல்லை. இத்தோடு அவர்கள் நிறுத்திக் கொள்வதுதான் நல்லது என வைகோ தெரிவித்தார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கழகம் வருகின்ற இந்த மாதம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி அன்று ஈரோட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவை நடத்துவதாக ஏற்கனவே அறிவிப்பு செய்திருக்கிறேன். பொதுக்குழு அடுத்த தேர்தல் காலம் வரையில் உள்ள பணிகளுக்கான திட்டங்களை, இயக்கத்தை மேலும் வலுவாகவும் விரைவாகவும் முன்னெடுத்து செல்வதற்குரிய திட்டங்களை அந்த பொதுக்குழுவிலே நாங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னால் எடுத்து வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. எதுக்காக? ஆமா ஆமா, மிகவும் வேதனைக்குரியது. முன்கூட்டியே அரசு உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு கூட்டம் திரளும், பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்டால் அங்கே இப்படிப்பட்ட விபரீத மரணங்கள் நிகழக்கூடும், அதை தடுக்க வேண்டும் என்று யூகித்து தக்க ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். மறைந்த அந்த உயிர்களுக்கு, அவர்களை பறிகொடுத்து தவிக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை, இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னட மொழி சம்பந்தமா